அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025வது வருடம் ஆங்கில வருடம் பிறந்திருக்கு. இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜனவரி மாதம் வருடத்தினுடைய புது வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படிங்கிறது அனைவர் மத்தியிலையுமே பலவிதமான எதிர்பார்ப்புகள் நிரம்பியிருக்கும். இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகிறதோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் ஆவலும் எதிர்பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனதுக்குள்ளே எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத நவக்கிரகங்களினுடைய அமைப்பு, கூட்டணி, சஞ்சாரம், பார்வை இவற்றை பொறுத்து தான் அமைகிறதுங்க. அந்த வகையில் நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக கிரக அமைப்புகளின் படி பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில பாதகமான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த பாதகமான விளைவுகளை கடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள், ஒரு கலவையான நிலைகள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். சில நேரங்களில் சந்தோஷமும் உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. இந்த காலம் முழுவதும் கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையையுமே நீங்கள் செய்யக்கூடாது. உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் தட்டி செல்வாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு பழி உங்கள் மேலே சுமத்தப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வரக்கூடிய பழியையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கடன் சுமையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக ஓரளவுக்கு மனபாரம் குறையவும் ஆரம்பிக்கலாம். இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இருப்பினும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மன கஷ்டம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்த பாருங்கள். இல்லை சேமிப்பு இந்த காலகட்டத்தில் எடுத்து வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சேமிப்பிலையும் சில நேரங்களில் கை வைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில், வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன தடங்கல்கள் வரத்தாங்க செய்யும். எதிர்காலத்திற்கு தேவையான யோசனைகள் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்க பெறலாம். இருப்பினும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலமாகவே இருக்குங்க. அதே மாதிரி உடனடியாக மனதை கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம். தைரியத்தோடு இருக்க பாருங்க. இதையே நினைத்து கொண்டு பிரச்சனைகள் வந்தால் சோர்ந்து போயிடக்கூடாது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அதனால் கவலை கொள்ள வேண்டாங்க. தினமும் காலையில் எழுந்து முக்கியமான வேலைகளை முடிச்சுட்டு அதற்கு பிறகு மற்ற கடமைகளை பாருங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அன்றைக்கான வேலையை அன்றே முடித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுடன் செயல்படுங்க. நிச்சயம் உங்களுக்கு இந்த காலம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நன்மைகள் தேடி வர வாய்ப்புகள் இருந்தாலும் கெடுதல் செய்கிறவங்க தானாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஒரு விதத்தில்
விதத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இந்த காலத்தில். அதே மாதிரி வந்து வேலையில் இருக்கக்கூடிய எதிரிகள் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடும். தொல்லை கொடுத்து வந்த மேனேஜர் வந்து வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு விடுவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இடமாற்றம் வாங்கி கொள்வீங்க. ஆக மொத்தத்தில் தொல்லைகளில் இருந்து இந்த காலத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்கிறது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவதற்கான நேரமாக இந்த காலம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து சொத்து பத்து உங்களுடைய பக்கம் வந்து தீர்ப்பாகும். சொத்து சுகம் வாங்குவதற்கும் யோகங்கள் ஒரு சில அன்பர்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் தகுதியான வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வறுமையில் வாடி வதங்கியவர்கள் எல்லாமே வருமானத்தில் சந்தோஷமாக ரெக்கை கட்டி பறப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த டென்ஷன் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆதரவாக நண்பர்களும் உறவினர்களும் இருப்பாங்க. இருப்பினும் அவர்களிடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. வேலைகளை வந்து நிலுவையில் எக்காரணத்தை கொண்டும் வைக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையையும் உண்டு பண்ணலாம். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு வந்து நன்மையும் தீமையும் வந்து கலந்தவாறே கிடைக்கப்பெற போகிறதுங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தானாக கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம். அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க. விடாமுயற்சி இந்த காலம் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க. முன் கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க. ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். இதனால் இழுபறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இறைவனினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது. அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு. அதாவது உங்களுடைய வேலையை அன்றன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து
முடித்து விடாதீங்க. அதுதான் இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி, பணியிடத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள், உறவுகள் உங்களை விட்டு விலகுவாங்க. எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க.